வணக்கம். ராம் கங்கா குடும்பம் உங்களை வரவேற்கிறது. இந்த காணொளியில் ராம் கங்கா தென்னை நாற்றின் பூஞ்சான் மற்றும் நோய் மேலாண்மை குறித்த தகவல்களை அறிந்து கொள்ளலாம். பூஞ்சான் மற்றும் நோய் மேலாண்மை. பூஞ்சான் நோய்களின் அறிகுறிகள். 1. குருத்து அழுகல் நோய் என்னும் பூஞ்சன் நோய் தென்னையை அதிகமாக தாக்குகிறது. இந்த நோயானது இளம் கன்றுகளில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதன் அறிகுறிகள் தாக்கப்பட்ட கன்றுகளின் குருத்து பழுப்பு நிறத்தில் வாடி காணப்படும். இக்குருத்தினை மேல் நோக்கி இழுக்கும்போது கையுடன் வந்துவிடும். இந்த பூஞ்சான் தாக்கப்பட்ட பகுதிகளில் துர்நாற்றம் வீசும். இந்நோயில் இருந்து கன்றினை பாதுகாக்க காப்பர் ஆக்சிகுளோரைடு எனும் பூஞ்சான் மருந்தை 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளித்து வர வேண்டும். இம்முறையினை 1 வருடம் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும். தண்டு பகுதியில் தண்ணீர் தேங்காதவாறு கவனித்துக் கொள்ள வேண்டும். இம்முறையினை செய்வதால் கன்றின் வளர்ச்சி நன்றாக இருக்கும். காண்டாமிருக வண்டு மேலாண்மை. நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது நடவு செய்து 6 மாதமான ஒரு தென்னை தோப்பு. இங்கு நாம் பார்ப்பது காண்டாமிருக வண்டுகளினால் தாக்கப்பட்ட கன்றுகளின் அறிகுறிகள். இந்த வண்டானது இளம் கன்றுகளின் தண்டு பகுதிகளை மண்ணை குடைந்து சேதப்படுத்துகிறது. இந்த காண்டாமிருக வண்டுகளின் தாக்கமானது வளர்ந்த கன்றுகளில் மட்டை இடுக்குகளில் பஞ்சு போன்று வட்ட வடிவில் காணப்படும். இதனால் பாதிக்கப்பட்ட குருத்துகள் மேல் நோக்கி வரும்பொழுது வி போன்ற வடிவத்தில் இருக்கும். இந்த தாக்கத்தினால் கன்றுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் கிடைக்காமல் கன்றுகளின் வளர்ச்சி பாதிக்கிறது. இந்த வண்டு தாக்குதலை கட்டுப்படுத்த மோனோக்ரோட்டோபாஸ் அல்லது பூச்சி விரட்டியை பயன்படுத்தி 15 நாட்களுக்கு ஒரு முறை கன்றின் தண்டு பகுதி நனையும் படி தெளித்து வர வேண்டும். இம்முறையினை 1 வருடம் வரை செய்யவும். இப்படி செய்வதால் கன்றுகள் வண்டுகளில் இருந்து பாதுகாக்கப்படுகிறது. வரும் காணொளிகளில் ராம் கங்காவின் மற்ற மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம்.